வா புதுப்பட்டி பேரூராட்சியினுடைய வார்டு உறுப்பினர் அண்ணன் வின்சென்ட் அவர்களே, தலித் விடுதலை இயக்கத்தினுடைய மாவட்ட அமைப்பாளர் அருமை அண்ணன் வைரவன் பரையர் அவர்களே, இங்கே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய நம் இன உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பாக முதற்கண் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர், வழக்கறிஞர், சமத்துவ தலைவர் என்று அனைவராலும் மரியாதையோடு அழைக்கப்படக்கூடிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலை என்பது தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய சம்பவமாக மாறி இருக்கிறது. தோழர்களே, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், உத்தரப்பிரதேசத்திலே 4 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் கூலிப்படையால் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலை என்பது தமிழகத்தினுடைய காவல்துறை, அதனுடைய உளவு பிரிவு என்பது தோல்வி அடைந்திருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. தமிழக உளவுத்துறை, காவல்துறை என்பது தமிழ்நாடு முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சருடைய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இயங்கக்கூடிய காவல்துறை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை, அவரை படுகொலை செய்ததை கண்காணிக்காமல் இருந்தது என்பது தமிழக காவல்துறை என்பது இன்றைக்கு செயலிழந்ததாக பார்க்கப்படுகிறது. தோழர்களே, ஒரு சாதாரண ஒரு சமுதாய இயக்கம், ஒரு ஜாதி கட்சியா இருக்கட்டும், ஒரு சின்ன சங்கமா இருக்கட்டும், அதனோட தலைவரை உளவு பிரிவு எப்படி கண்காணிக்குது? ஒவ்வொரு மத அமைப்புகளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு உளவு பிரிவு, தீவிரவாதிகளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு உளவு பிரிவு, இவ்வாறு ஒவ்வொரு சாதிய சங்கங்களை, சின்ன சின்ன வட்டார அளவில் இயங்கக்கூடிய சமுதாய அமைப்புகளை கூட கண்காணிக்கக்கூடிய ஒரு உளவுத்துறை இங்க இருக்குது. ஆனா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், அதுவும் உத்தரப்பிரதேசத்துல 4 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரை எப்படி கண்காணிக்காம இருந்தது இந்த காவல்துறை? ஒரு சாதாரண அமைப்பினுடைய ஒரு தலைவரை 24 மணி நேரம் கண்காணிக்க இந்த உளவுத்துறை. ஆனா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை கண்காணிக்காமல் விட்டு அவர் இப்போது படுகொலை செய்யப்பட்டிருப்பது என்பது தமிழக காவல்துறைக்கு மட்டுமல்ல, அதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கும் பெருத்த அவமானம். 1973ஆம் ஆண்டு இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிறாரு. அன்றைக்கு சென்னையோட பறையர்களோட பாதுகாவலராக இருந்த ஆரிய சங்காரன் ஒரு விபத்துல படுகொலை ஒரு விபத்துல இறந்தாரு. அது படுகொலைன்னு கூட பேசப்பட்டுச்சு. அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த எம்ஜிஆர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த எம்ஜிஆர், காவல்துறையினுடைய ஈரல் கெட்டு போய் விட்டது என்று விமர்சனம் செய்தார். மாவீரன் ஆரிய சங்காரனுடைய, இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் ஆரிய சங்காரனுடைய இறுதி ஊர்வலத்திலே பங்கேற்று பேசினார் எம்ஜிஆர். அப்போது அவர் சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா? இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் ஆரிய சங்காரன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று பேசினார். அன்றைக்கு தொடங்கி 1973 தொடங்கி இன்றைக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வரை இந்த காவல்துறையும் தமிழக அரசும் மெத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை நாம் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். தோழர்களே, நண்பர்களே, அண்ணன்
படுகொலை செய்யப்பட்டவுடன் 3 மணி நேரத்தில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் ரத்தோர் அவர்கள் ஆற்காடு சுரேஷினுடைய படுகொலைக்கு பழிக்கு பழி என்று ஊடகங்களிலே பேட்டியளிக்கிறார். ஒரு கொலை நடந்தவுடனே முழுமையான விசாரணை நடத்தப்படவில்லை, குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. அதற்குள்ளாகவே ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் ஒரு முன்முடிவுக்கு வருகிறார். சென்னையினுடைய காவல் ஆணையர் என்பது ஒரு சாதாரண ஆளெல்லாம் போட்ட மாட்டாங்க. விருதுநகர் எஸ்பி மாதிரி, அங்கிட்ட கரூர் எஸ்பி மாதிரி இப்படி வந்து சாதாரண ஆளெல்லாம் போட்ட மாட்டாங்க. நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரியத்தான் சென்னை பெருநகர காவல் ஆணையராக போட முடியும். அப்படி அனுபவம் வாய்ந்த காவல் ஆணையர், சென்னை பெருநகர காவல் ஆணையர் கொலை நடந்த 3 மணி நேரத்திலேயே ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழின்னு சொல்லி மீடியால பேட்டி கொடுக்குறார். இரண்டாவதாக, இந்த கொலை வழக்குல எல்லா கட்சியும் சம்பந்தப்பட்டிருக்குது. அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, பிஜேபி இருக்குது. அந்த எல்லா கட்சி தலைவர்களும் அந்த படுகொலையில ஈடுபட்டவர்கள் சம்பந்தப்பட்டவர்களா தார்மீக பொறுப்பேற்று எடப்பாடியா இருக்கட்டும், ஜி.கே. வாசனா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், எல்லாரும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறாங்க. ஆனா திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் அருள் இந்த வழக்கில், இந்த படுகொலையில நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார். வழக்கறிஞர் ஆம்சாங் அவர்களை படுகொலை செய்த போது அவரும் சிசிடிவி காட்சிகளிலே பதிவாகி இருக்கிறார். அதனை போல சென்னையில இருக்கக்கூடிய மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளருடைய பையன், திமுக இலக்கிய அணி மாவட்ட துணை அமைப்பாளரோட பையன், அவரும் இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. ஆனா இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அந்த தார்மீக பொறுப்பேற்று இருவரையும் கட்சியில இருந்து நீக்கிறாரா? நாங்க எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்கிறோம்? இந்த நோட்டீஸை நான் தான் டிசைன் பண்ணேன். இந்த உளவுத்துறையெல்லாம் பார்த்துக்கோங்க, இந்த நோட்டீஸை நான் தான் டிசைன் பண்ணேன். இந்த இரண்டாவது கோரிக்கை, அண்ணன் படுகொலையை வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கும்போது எனக்கும் எங்க தலைவருக்கும் ஒரு சின்ன உரையாடல். அவர் என்ன சொன்னார்னா, அந்த கோரிக்கையை மட்டும் பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னாரு. சிபிஐ விசாரிச்சு ஸ்டெர்லைட் வழக்க விசாரிச்சுச்சு, நீதி கிடைச்சிச்சா? காவல்துறை எங்க கோர்ட்ல தவறான தகவலை கொடுக்குன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், இந்த கொலையில வந்து திமுக நிர்வாகிகள் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. சென்னை பெருநகர காவல் ஆணையர் கொலை நடந்த 3 மணி நேரத்துக்குள்ளேயே இது ஆற்காடு சுரேஷுக்கும் இவருக்கும் நடந்த கொலைக்கான பழிக்கு பழின்னு பேட்டி கொடுக்குறாரு. எந்த விசாரணையும் நடத்தப்படல. அப்படி இருக்கல ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் எப்படி பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சிபிஐ விசாரணைக்கு கேட்கறதா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிபிஐ விசாரணைங்கிறத நான் மாத்தல. அண்ணா கூட பேசினேன். இன்றைக்கு திமுக ஐடிவங்கெல்லாம் அண்ணனை ரவுடி சிபிஐ விசாரணைக்கு மாற்ற முடியாது, தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு நிகரானது, இப்படியெல்லாம் பேசுறாங்க. தூத்துக்குடியில போன அதிமுக ஆட்சியில ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்கிற 2 கூலி தொழிலாளிகள் காவல்துறையால காவல் நிலையத்தில் வைத்து அடித்து படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த வழக்குல சிபிஐ விசாரணை கேட்டது யாரு? இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு அந்த திமுகவோட ஐடிவிங்ல இருக்கிறவங்க ஃபுல்லா சிபிஐ விசாரணை, தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு நிகரானது. நாங்களும் அப்படித்தான் சொல்றோம். ஸ்காட்லாந்து போலீஸ் கூட இப்படி செய்யாது. பேண்டவிய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குற போலீஸ். இதுவரைக்கும் உலகத்தில் எங்கேயாவது இதை பார்த்துருக்கீங்களா? இந்த கொடுமையை பார்த்துருக்கீங்க? 2 வருஷம் ஆகி போச்சு. வேங்கை வயல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறாயா சிபிசிஐடி, தமிழ்நாடு சிபிசிஐடி மேலே எங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்குது. அவங்க எல்லா வழக்குகளையும் சரியா அணுகுவாங்க. ஆனா ஒரு பறையர் சமுதாய தலைவர், ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களோட தலைவன் படுகொலை செய்யப்பட்டுட்டா, அந்த படுகொலை செய்யப்படுற வழக்குல இந்த தமிழ்நாடு காவல்துறை
சாதிய காவல்துறையாத்தான் வேலை செய்யும். அதற்கு அண்ணன் ஆம்சாங் படுகொலை தான் சாட்சி. தமிழக காவல்துறை ஒடுக்கப்பட்ட மக்கள் விஷயத்தில் என்றும், அது திமுக ஆட்சியா இருக்கட்டும், அதிமுக ஆட்சியா இருக்கட்டும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, என்றைக்குமே காவல்துறை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான காவல்துறையாகத்தான் இருக்கும். எனவே அண்ணனோட படுகொலை வழக்க சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடணும். அதே மாதிரி அண்ணன் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்புலமாக யார் யார் இருந்தாங்களோ எல்லாத்தையும் உடனடியாக உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும். தமிழ்நாட்டில் எந்தெந்த தலித் தலைவர்களுக்கெல்லாம் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதோ, த்ரெட்டனிங் இருக்குதோ, அவங்களுக்கெல்லாம் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து எனது உரையை நிறைவு செய்கிறேன் தோழர்களே. நன்றி. ஜெய்பீம்.